எரிவாயு தட்டுப்பாடு போன்ற மாய தோற்றத்தை மத்திய அரசு உருவாக்குவதாக சபாநாயகர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் மகளிர் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பண மதிப்பிழப்பு நடவடிக்கையைப் போலவே இதுவும் சாமானியர்களை பாதிக்கும் செயல் என்று சுட்டிக்காட்டினார். மக்கள் மாநில அரசின் நலத்திட்டங்களால் ஈர்க்கப்படுவதாக தெரிவித்த சபாநாயகர் அப்பாவு, திமுக 2.0 ஆட்சி அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். முப்பது நாட்களுக்கு தேவையான கேஸ் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு மாத காலத்துக்கு சொன்னாங்க. அந்த ஒரு மாத காலத்துக்கு இருந்த கேஸ் எங்க, டீசல் எங்க, பெட்ரோல் எங்க? இவையெல்லாம் தன்னுடைய நண்பர்கள் அந்த தொழில இருக்கிறாங்க, அவங்கள விலையை கூட்டி கொள்ளையடிக்காக பதுக்கி வச்சிருக்கிறது மத்திய அரசு. மத்திய அரசு தான் பதுக்கி வச்சிருக்கு. உண்மையிலேயே ஒரு இல்லாத ஒரு, அதாவது தட்டுப்பாடு கிடையாது, தட்டுப்பாடா உருவாக்குறாங்க.